தீவிரமான உழைப்புக்கும் இரகசியங்களை காப்பதற்கும் பெயர் பெற்ற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது தற்செயலானது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான இறைவனின் முன்னோட்டம் இது. சமீப காலமாக உங்கள் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத பயம், இரவு நேரங்களில் தூக்கமின்மை அல்லது ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்ற உணர்வு இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு இரகசிய செய்தியை வழங்கப் போகிறார். ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். அந்த இரகசியம் என்ன என்பதை பார்க்கலாம். பஞ்சம சனி உங்கள் புத்திசாலித்தனத்திற்கான பரீட்சை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதமே சனி பகவான் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு வந்துவிட்டார். கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த மன உளைச்சல்கள், ஏமாற்றங்கள் இப்போது ஒரு முடிவுக்கு வருகிறது. பஞ்சம சனி என்பது உங்களை பயமுறுத்த வரவில்லை. உங்கள் திறமையை சரியான திசையில் திருப்புவதற்காகவே வந்திருக்கிறார். இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்காக உழைத்து அங்கீகாரம் கிடைக்காமல் தவித்த காலங்கள் மறைந்து இனி உங்கள் தனித்தன்மை வெளிப்படும் காலம் இது. தேவையற்ற கற்பனையை விடுத்து யதார்த்தமான முடிவுகளை எடுப்பதன் மூலம் உங்கள் புகழ் உயரும். அந்த இரகசிய பெண் உங்கள் வாழ்வின் வழிகாட்டி. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. அவர் உங்கள் குடும்பத்து பெண்ணாக இருக்கலாம் அல்லது உங்கள் துறையில் சாதித்த ஒருவராக இருக்கலாம். அந்த பெண் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்கள் வாழ்வில் குழப்பங்களை நீக்கி தெளிவான வழியை காட்டும். காதல் மற்றும் உறவு. காதலிப்பவர்களுக்கு இது ஒரு ஆழமான காலகட்டம். உங்கள் அன்பு உண்மையானது என்றாலும் உங்கள் துணை உங்கள் வாழ்நாள் முழுமைக்கு தகுதியானவரா என்பதை இந்த ஆண்டு அம்பலப்படுத்தும். உங்களுக்கான முக்கிய எச்சரிக்கை: நண்பர்கள் போல நடித்துக்கொண்டு உங்களை வீழ்த்த துடிக்கும் துரோகிகளை பஞ்சமசனி இப்போது விலகப் போகிறது. உங்கள் இரகசியங்களை யாரிடமும் பகிராதீர்கள். விருச்சிக ராசிக்கான விரிவான வாழ்வியல் மாற்றங்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குருவின் பார்வையால் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மற்றும் லாபங்கள் அதிகரித்து தொடங்கும். சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். அவசர கோபத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடியுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையில் இருந்த ஈகோ மோதல்கள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் முடிவுக்கு வரும். குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் முன்னேற்றம் உங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிற்றுப்பகுதி மற்றும் முதுகுத்தண்டு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. முறையான உடற்பயிற்சியும் தியானமும் உங்களுக்கு ஒரு மருந்தாக செயல்படும். விருச்சிக ராசிக்கான விசேஷ பரிகாரங்கள். முருகப்பெருமான் வழிபாடு. சனிக்கிழமைகளில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது உங்கள் எதிர்ப்புகளை தீர்க்கும். மந்திர ஜெபம். தினமும் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை பாராயணம் செய்வது உங்கள் இல்லத்தில் அமைதியை பெருக்கும். சனி வழிபாடு. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்குவதும் பஞ்சம சனியின் பலன்களை அதிகரிக்கும். குரு வழிபாடு. வியாழக்கிழமைகளில் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்வது உங்கள் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இதுவரை நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தந்துள்ளது. உங்கள் வைராக்கியம்தான் உங்கள் ஆயுதம். அந்த பெண் காட்டும் தெளிவை பின்பற்றினால் வீண் அலைச்சல்களிலிருந்து தப்பிக்கலாம்.
சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் உறுதி உங்களிடம் உள்ளது. இறை நம்பிக்கையுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும். உங்கள் ராசியை கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.